Question number 26. If f of z is equal to e power 1 by z, z is equal to 0 is option A isolated essential singularity, option B non-isolated singularity, option C removable singularity, option D pole of order 1. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 15 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆப்ஷன் ஏ ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 1 பை இசட். நம்மளுக்கு இ பவர் இசட் எக்ஸோட ஃபார்முலா தெரியும். எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸோட ஃபார்முலா 1 பிளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா இப்படி போடலாம். அப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த ஃபார்முலாவில் எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து 1 பை இசட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 பிளஸ் 1 பை இசட் பிளஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா எழுதிக்கலாம். இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 0க்கு தான் நம்ம செக் பண்ண சொல்றாங்க. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் 1 பை 0. அப்போ 1 பை 0னா என்னன்னு கிடைக்கும்? இன்ஃபினிட்டி. அப்போ இ பவர் இன்ஃபினிட்டி என்ன ஆன்சர்? இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ அது கண்டிப்பா இன்ஃபினிட்டி வர்றதுனால அது என்னன்னு சொல்லிடலாம், கண்டிப்பா ஒரு சிங்குலாரிட்டின்னு தெரியும். அண்ட் இந்த இ பவர் 1 பை இசட்டை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ பிரின்சிபல் பார்ட்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்குலாரிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எசென்ஷியல் சிங்குலாரிட்டி இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். என்ன பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஐசோலேட்டட்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஹேஸ் அன் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அட் த பாயிண்ட் இசட் நாட்னா f defined and differentiable at each point of a disk centered at z naught except at that particular point z naught itself. எல்லா இடத்துலையும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட் z naught தவிர மீதி எல்லா இடத்துலையும். அப்படி இருந்ததுன்னா அது ஐசோலேட்டட்னு சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் பார்ட்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு, அப்படி வந்து வர்ற சிங்குலர் பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னும் போது ஆப்ஷன் ஏவை நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். மெயினா போல்னு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தாலே டக்குன்னு எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்றது ஞாபகம் வரணும். ஐசோலேட்டட்னா எல்லா இடத்துலையும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும், ஆனா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தவிர எல்லா இடத்துலையும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்றது தான் கரெக்ட் ஆன்சர்.